வெறும் அழுக்கு. கேட்டா இப்பதான் தோசி போட்டேன் அப்படின்றானுங்க. என்னத்த பண்றது? நான் கஜாராணியா பட்டனு கட்டுமானா நான் செல்லுன்னு பண்ணிக்கிறேன். நான் வேலைண்ணா பட்டன் எப்படி கட்டுறதுன்னு யூடியூப் பாத்துக்கிறேண்ணா. இன்னும் தெரியாது என் தலைமையில கட்டி போடானுங்க. ஏமா எத்தனை வருஷமா கட்டிக்கிறேன் நீ பட்டனு? இதோட 3வது வருஷம். உன்ன மாதிரி யாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி கடை உருப்படும்? சீக்கிரம் கட்டுமா பட்டனு. இது வேற கை வச்சாதான் ஓடுது. முதலாளி முதல்ல உனக்கு நல்ல எண்ணெய் இருக்கணும், அப்பதான் தொழில் நல்லா போகும். இல்ல இப்படியே சுத்தி நிற்க வேண்டியதுதான். செல்லுல பார்த்து பட்டன் கட்டணுன்ற உன்னை வச்சு நான் டேலாப்பு சர்றன்னு ஓடிடுமா கடை. தாம்பூலம் தேவையில்லை, நீதான் ஏன் சரி பாதி. உசுரோடு கலந்தது உயிரோடு இனிந்தது. ஏய் காட்டு பண்ணியா என்ன கடையில வந்து டான்ஸ் ஆடிங்கிறான்? அது ஒண்ணு இல்லைண்ணா, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், அதுக்குதான் துணி தைக்கிறதுக்கு வந்து. ஏய் உனக்கு கல்யாணமா? பொண்ணு பார்த்துட்டு உனக்கு ஓகே சொல்லிடுச்சா? ஏன்னா அப்படி கேக்குறா? இல்ல ஆளு ரொம்ப மெலிசாகிறியா, அதனால தான் கேட்டேன். இந்த ஆள் நம்மள கலாய்க்கிறானா இல்ல உண்மையிலேயே நம்ம மெலிஞ்சிட்டோமா? ரொம்ப நல்ல மனுஷனா உனக்கு. நோ, எனக்கு கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்குதா, துணி அளவு சீக்கிரமா தைச்சு கொடுனா. சரி இப்பதான் புது துணி வந்துக்குது, முன்ன பின்ன நமக்கு எடுத்ததே கிடையாது. சரி எடுப்போம். அப்படியே இல்லப்பா 43 எழுதுமா. எழுதிச்சு. நானா மூஞ்சி அழகுறா ஃபைட்டர்மேன் மாதிரி மாஸ்க் என்ன மாட்டி விட போறேன்னா? ஐயோ மூஞ்சி அளவு எடுக்கக்கூடாது சார். சரி ஏய் எதுக்கு எடுத்தேன்னா இந்த ஒன்றுத்து எடுத்துட்டுன்னு வச்சுக்கா, மீதி நான் மனசுலேயே லெவல் பண்ணிடுவேன். அதுக்கு தான் மூஞ்சி மட்டும் எடுத்தேன். லெவல் பண்ணுவியா? வித்தியாசமான டெய்லரா இருக்குறாரா? சரி அக்கல் தூக்கு. டேய் பவுடர்னா கொஞ்சம் போடணும், அக்கல் புளிச்சே இல்லையடா, ஒரே நாத்தடிதடா. நோ, எதுக்கு நான் அக்கல்லாம் அளவு எடுக்கிறா? அதுதான் ரஜினி ஸ்டைல். நீ பிள்ளை படம் பார்த்தியா இல்லையா? இங்க கரெக்டா அப்படி குமிக்கா நிக்கும், இந்த கச்சிப்புக்கு அப்படியே குமிக்கா நிக்கும். அப்படி ஓடினா ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் வைக்கிறேன், நீ மனாடுற. நோ, எனக்கு பில்லா ரஜினி ஸ்டைல் தைக்க போறியா? ரஜினி ஸ்டைல் தான், ஆனா மூஞ்சி வாட்டம் தான் சரியில்லை. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். கைக்கு எடுக்கணும். ஏமா 22 எப்பா ஒரு நிமிஷம். ஏமா என்ன பண்ணிக்கிறா? செல் நோட்டீஸுக்கு வந்தா சம்பளம் அதுதான் கொடுக்குறான். எழுதுமான்னு சொன்ன என்ன எழுதிக்கிறான்? முதலாளி நீங்க சொன்ன அளவெல்லாம் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பாருப்பா, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ரஜினி ஸ்டைல் எடுத்துங்கிறேன், அது செல்லு நோடி பார்த்துக்குது. சரி இடுப்பு அளவு எடுத்துடலாம். பாருடா இடுப்பை தாண்டி வரலடா, பாதியோட நிக்குதுடா. குஞ்சு பாடுறா. துணி கொடு. இந்தாண்ணா. ஏய் என்னடா கச்சிப்பு கொடுக்குறா? நான் வேகத்துக்கு தொடக்கிட்டு தந்துக்கிறேன்னா? நோ, துணியே இதுதான். துணியில எதனா இருக்குன்னா 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சு கொடு. ஏய் என்னடா பிட்டு கொடுத்து சட்டை தைன்றா? ஸ்கூல் பசங்க தைக்க முடியாதுடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? டெய்லர்னா ஏமாந்தோனா? நீ தைச்சு குத்தினா நீ கேக்குற துட்டு விட்டு நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். சூப்பரா தைச்சு வைக்கிறேன். ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, கிளீனா போட்டு போயினே. நோ, இந்த காலத்துல பொண்ணுக்கு பிடிக்கணும், பொண்ணே எடுத்து குத்துச்சுனா இந்த பிட்ட. ஆமாண்ணா. சரி இதுவும் கரெக்ட் தான். சரி துட்டு கொடுத்துட்டு கிளம்பு. என்னண்ணா துட்டு பக்காவா தைச்சு வச்சிருந்தா? நீ போயிட்டு வா, ஒரு வாரம் கழிச்சு வா. எப்பா முதல் போனி 500. ஐயோ என்னடா அது? ஜாக்கெட் துணி குத்து போட்டேன். முதலாளி அதான் துட்டு வந்துருச்சு இல்ல, ஆணுக்கு அடிச்சோடு முதலாளி. சட்டை துணியா இருந்தா ஜாக்கெட் துணியா இருந்தா அவன் எக்கடு கட்டினா போறான். நீ பட்னு கட்டு, செல்லு நோண்டாத, சம்பளம் கொடுக்க மாட்டேன். அந்த ஆளு கடை நிறைய துணி வச்சுங்கிறான், சும்மா தண்ணி ஓட்டிங்க கிடப்பான். என்னம்மா என்ன வேணா? ஏன் டைலரு, எங்க வீட்டுக்காருக்கு டீ ஷர்ட் கேஞ்சி போய்க்குது, கொஞ்சம் தச்சு கொடு. அது என்ன உடனே தச்சிடலாமா? டீ ஷர்ட் தைக்க சொன்னாக்கா எனக்கு அளவு எடுக்குற? ஏமா டெய்லர்னா அளவு எடுத்துதானமா தைக்க முடியும், அனாவசியமா பேசுறியா? அதுக்கு டீ ஷர்ட் தானே அளவு எடுக்கணும், எனக்கு அளவு எடுக்குற? இதெல்லாம் உனக்கு புரியாது. சரி கொஞ்சம் தள்ளு, இடுப்பு அளவு எடுத்துக்கும். இதுதானே அளவு எடுக்கணும், எனக்கு அளவு எடுக்கிற? அதுதானம்மா சொன்னமா மனக்கணக்குன்னு. நீ அங்க என்ன பண்ணிட்டாங்க? நான் 8 தான் டேபிள் பிடிக்கிறேன். வேற தொடாத கண்ணி போனா நீ கேள்வி. என் இடுப்பு தொட்டில இது என் வீட்டுக்காரன் வச்சு சொல்லி என்ன பண்ற மாதிரி கடையே இருக்காது, ஓடி போட்டேன். நான் யாரு உங்க வீட்டுக்காரன்? என்ன பண்ணிடுவான்? டெய்லர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தொட்டு தான் அளவு எடுப்பான், அதான் அவனுடைய வேலை. இன்னும் தொட்டதுக்கு இப்படி பிடிச்சதுக்கு நான் என் வீட்டுக்காரன் நீ என்ன பண்ணனா என்ன பண்ணிட்டாங்க? கட்டம் பகல்ல
உன்னை நான் கருப்பா வச்சுட்டேன் நான். ஐயோ எங்க வீட்டுக்காரி யாருன்னு தெரியல. இந்த ஏரியா ரவுடி இப்பதான் ஜெயில இருந்து வந்துக்கிறான். இந்த விஷயம் கண்டி அவங்களுக்கு தெரிஞ்சதே உன்னை பீஸ் பீஸா ஆக்கிடுவான். ஏமா அங்க என்ன நடந்துக்குது? மாட்டு செல்னு அடிக்கிறீங்க. ஆமா முதலாளி, அவங்க வீட்டுக்காரர் ரெட்டை கொலை பண்ணிட்டு நேத்தா ஜெயில இருந்து வந்தான். அவ புருஷன் உன் கழுத்துல கத்தி தான் வைக்க போறான். என்னமா சொல்ற? கைத்துல கத்தி வைப்பானா? ஏன்டா செருப்பை இப்படி போட்டு தேய்க்கிற? ஏன்பா என்ன சொல்ற? வா அப்பா வாங்கி தரோம். டைலர் வேற ஒரு மாதிரியான டைப்பு. நம்ம டைலரே பையனுக்கு யூனிஃபார்ம் ஒன்று தைக்கணும். தைக்கிறேன்பா. துணியே அதான் இவ்வளவு துணி இருக்க, புது துணியா? இதுல ஒரு யூனிஃபார்ம் கட் பண்ணி தச்சு கொடு, பார்த்து செய்யற. ஏன்பா துணி கொடுக்காத பையனுக்கு சட்டை தைச்சு கொடுக்குறா? இது அடுத்த துணியில அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டா நான் என்ன சொல்றது பதில? கேட்டா துணி மீட்டர் கம்மியா கொடுத்துட்ட, பத்தல, ஒரு கை வரல, ஒரு காலை வரல சொல்லி என்ன சமாளியா? என் பிள்ளைக்கு ஒரு துணி தச்சு கொடுத்தனா என்ன பார்த்து போட்டு கொடுப்பேன். 5 10 யோ 5 10 கொடுங்க. நானா பிச்சைக்காரனா நானு? நீமா 5 10 கொடுத்துன்னு வாங்கறதுக்கு? டெய்லர் 5 10 அட பிச்சைக்காரப்பா, சாக்லேட் சட்டை தைக்கணும்னு தம்பியா? யோ பிச்சைக்காரனுக்கு யாரு 5 10 போடுவாங்க? அப்படின்னு தெரிஞ்சுதான் நானே பிச்சை எடுக்க போயிருப்பேன். என்னப்பா பண்ணாலும் பொண்ணோட பிச்சைக்காரப்பையா? இதே மாதிரியாவது கொடுக்கணும் இல்ல? நீ வெறும் கையில மயம் போட்டு போறான்னு பாரு. நியாயமா? ஏம்பா இவ்வளவு பெரிய துணி தான் என் குடும்பத்துக்கே தச்சிருந்தேப்பா. நீ குடும்பத்துக்கே தைக்க சொன்னான்னு சொல்லுவா. டேய் இவன் இப்படிதானே சொல்லின்னு இருப்பான். அப்பா ஸ்கூல் படிக்கும் போது போட்ட யூனிஃபார்ம் பீரோல பத்திரமா வச்சுக்கிறான். அதை நான் ஒண்ணு போட்டு வரேன்பா, வாப்பா போலாம். அது வேற ஸ்கூல், இது வேற ஸ்கூலுப்பா. ஏம்பா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன், நீ கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ரெண்டும் கவர்மெண்ட் தான்பா. வாப்பா. யாரு இவன்? நம்மளே கேட்காம நம்ம ஏரியாவில கடை போட்டுக்கிறான். டேய் டேய் என்னப்பா இந்த வயசுல குச்சி எடுத்துன்னு வர? நரம்பு தச்சு நடக்க முடியலையா? டேய் யாரை பார்த்து நடக்க முடியாதுன்னு இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? காலையில இருந்தே வியாபாரமே நடக்கல, இனிமேல் பத்தி நடக்க போதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைய கேட்காம என் ஏரியால கடை போட்ட ஒழுங்கா மாமூலி எடுத்து வை. ஏய் இது என்னது? பென்சிலு அதே அந்த கையில வச்சுக்கிற. ஸ்கூல் போறியா என்ன? ஏய் இது பென்சில் இல்ல, பென்சில் கத்தி. ஒரே சொரு நம்ம சொருகுல சேர்ந்துருவேன். எது சொர்க்கலோகம் போயிட்டோம்னா அந்த ஏரியா முடியே மாமூல் கரெக்டா வருமா? ஐயோ முதலாளி, இது யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருமா உங்களுக்கு தெரிஞ்சவனா? அவன் ஒரு லூசு முதலாளி. எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. திடீர்னு கட்டை தூக்கி மண்டல அடிச்சிடுவான். கேக்குற காசை கொடுத்துரு. என்னது லூசா? என்னமா சொல்ற? லூசாவா? தம்பி என்னப்பா பண்ற? பார்த்தா தெரியல, பல்லு குத்திட்டு. ஆமா லூசு தான். டேய் காசை குடுறா, என்ன லேட் ஆகிட்டே இருக்கிற? ஐயோ முதலாளி, பைத்தி வேற முத்துருச்சு. கட்டையை வேற தூக்கிட்டான். ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டான். காசை கொடுத்துருங்க. ஆமா நீ எதுனா செல்லுல வச்சுக்கிறியாமா? புத்துருமா? எங்கேயும் இல்லமா முதலாளி. செல்லுல நாடகம் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நீ பட்டனு போறத கத்துக்கல, நாடகம் தான் பார்த்துருந்துக்கிற. டேய் என்னடா பேசிட்டே இருக்கீங்க? சரிப்பட்டு வராது. உங்களுக்கு இருந்து எப்படி காசை வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படியா? டேய் இப்படிதான். சட்டை சஜினி தைச்சு விடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன்.